Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Rapid Revisionல இப்போ நம்ம Cell the Unit of Life தான் பார்க்க போறோம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் இது வரைக்கும் வாங்கின எல்லா ஸ்டூடெண்ட்டுமே thumbs up கொடுத்துருக்கக்கூடிய நோட்ஸ் இது. உங்களுக்கு Rapid Revision 11th and 12th இன்க்ளூட் ஆயிருக்கும். அதே போல இம்பார்ட்டண்ட்டான டேட்டா இன்ஃபர்மேஷன்ஸ் 11th and 12th NCERTலேருந்து நம்ம அந்த ஒரு புக்குக்குள்ளே கொண்டு வந்து கொடுத்துட்டோம். ஸோ தட் உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது அந்த டேட்டாவெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வேணும்னா லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஒரே புக்கு 2 காப்பி வரும், 2 ஸ்டூடெண்ட் சேர்ந்து வாங்கிக்கோங்க. ஸோ தட் 150 வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாங்க, கொரியர் சார்ஜை குறைக்க முடியும். ஓகே, இப்போது செல் த யூனிட் ஆஃப் லைஃப் ரேபிட் ரிவிஷன் பார்க்கலாம். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து உங்களுக்கு அதோட சர்ஃபேஸில் ரைபோசோம்ஸ் இருக்குது. அதோட சர்ஃபேஸில் என்ன ரைபோசோம்ஸ் இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். 80S ரைபோசோம்ஸ் இருக்குது. அது ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ரைபோசோம்ஸ் எதுவும் கிடையாது. அதனால தான் பார்க்குறதுக்கு மைக்ரோஸ்கோப்பில் வளன்னு ஸ்மூத்தாக தெரியுது. லிபிட் சிந்தசிஸ், ஃபேட் சிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியம். அடுத்து ரைபோசோம். ரைபோசோம் டு நாட் பொசஸ் மெம்ப்ரெயின். ரைபோசோமுக்கு மெம்ப்ரெயினே கிடையாது. வேணும்னே நீட் கொஷினில் கேட்பாங்க, ரைபோசோமுக்கு சிங்கிள் மெம்ப்ரெயின் இருக்கா, டபுள் மெம்ப்ரெயின் இருக்கான்னு. தேர் இஸ் நோ மெம்ப்ரெயின் ஃபார் ரைபோசோம், மறந்துடாதீங்க. மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் ரைபோசோம் இஸ் டு சிந்தசிஸ் ப்ரோட்டீன். ரைபோசோம் தான் ஆக்சுவல் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் நடக்கக்கூடிய இடம். அதனால் ப்ரோட்டீன் சிந்தசிஸ், அதாவது ப்ரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் செல்ஸ்னா ரைபோசோம்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஃப்ரீ ரைபோசோம்ஸ் வந்து நமக்கு வந்து சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஹீமோக்ளோபின் அப்படிங்கிற அந்த ரெட் பிளட் செல்ஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீன், அதை சிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பவுண்ட் ரைபோசோம்ஸ் வந்து சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் ஆஃப் என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ், இதெல்லாம் சிந்தசிஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. பவுண்ட்னா என்னங்க, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஒட்டிட்டு இருக்கிறது. ஓகே, கோல்ஜி அப்பரேட்டஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங், மாடிஃபையிங் அண்ட் பேக்கேஜிங். இந்த மூணும் பாருங்கள். டிரான்ஸ்போர்ட்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பேக் பண்ணி அனுப்புறது. மாடிஃபையிங்னா மெச்சூராக அது வந்து லைட்டாக மாடிஃபிகேஷன், கெமிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, பேக்கிங் பண்ணி அனுப்புறது. ஸோ ப்ரோட்டீன்ஸையும் லிப்பிட்ஸையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, மாடிஃபை பண்ணுறது, பேக்கேஜிங் பண்ணுறது, இந்த மூணுமே கோல்ஜி அப்பரேட்டஸ் தான் பண்ணுது. லைசோசோம்ஸ் சாக், ஒரு பேக் லைக் ஸ்ட்ரக்சர், அதாவது சாக் holds various hydrolytic enzyme. Hydrolyticனா break down பண்ணக்கூடிய enzymes அப்படின்னு அர்த்தம். Lysosome exists in various form. Lysosome is said to show polymorphism. வேற ஷேப்ல இருக்கும், அதனால அந்த polymorphism அப்படின்னு சொல்றோம், வேற ஷேப்ல இருக்கனால. அடுத்து மைக்ரோபாடிஸ். பெராக்சிசோம்ஸ் அப்படிங்கிறது போட்டோ ரெஸ்பிரேஷன், C2 சைக்கிளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஆர்கனல். கிளையாக்சிசோம் அப்படிங்கிறது பிரேக் டவுன் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ் பிரேக் டவுனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, ஆக்சிடேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நெக்ஸ்ட் மைட்டோகாண்ட்ரியா ப்ரொடியூஸ் எனர்ஜி, ATP. அதனால தான் இந்த பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் அப்படிம்போம். மெயின்டைன் ப்ராப்பர் கால்சியம் கான்சன்ட்ரேஷன், அப்போப்டோசிஸ், இதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மைட்டோகாண்ட்ரியா ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்ட்னு சொல்லுவோம். ஸோ குளோரோபிளாஸ்ட் கண்டைன் பிக்மெண்ட்ஸ், குளோரோஃபில் அண்ட் கெரோட்டினாய்ட், கேரி அவுட் ப்ராசஸ் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். குளோரோபிளாஸ்ட் தான் ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கனல். குரோமோபிளாஸ்ட் அப்படின்றது கெரோட்டினாய்ட் பிக்மெண்ட்ஸோட மட்டும் இருக்கும். லியூகோபிளாஸ்ட்ங்கிறது கலர்லெஸ் பிளாஸ்டிட்ஸ். இது வந்து ஃபேட்டு, ஆயில்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ ஃபேட் ஆயிலை ஸ்டோர் பண்ணுற லியூகோபிளாஸ்ட்டை எலையோபிளாஸ்ட் அப்படிம்போம். ப்ரோட்டீனை ஸ்டோர் பண்ணிச்சுன்னா அலியூரோபிளாஸ்ட், ஸ்டார்ச்சை ஸ்டோர் பண்ணிச்சுன்னா அமைலோபிளாஸ்ட். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஓகே, இப்போது குளோரோபிளாஸ்ட் அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செமி ஆட்டானமஸ் ஆர்கனல் அப்படின்னு சொல்லுவாங்க. செமி ஆட்டானமஸ் ஆர்கனல் அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரெண்டுக்குள்ளேயுமே சர்க்குலர் டபுள் ஸ்டாண்டர்ட் DNA இருக்குது. சரி, அண்ட் தே ஹாவ் 70S ரைபோசோம்ஸ். இதுக்குள்ள 70S ரைபோசோம்ஸ் இருக்குது. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ சில ஃபங்க்ஷனிங்கை அவங்களே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு DNA, சர்க்குலர் DNA உள்ளே வச்சுருக்காங்க. சில ப்ரோட்டீனை அவங்களே சிந்தசிஸ் பண்ணிக்கிறதுக்கு ரைபோசோம்ஸும் உள்ளே வச்சுருக்காங்க. யாரும் குளோரோபிளாஸ்ட்டும் மைட்டோகாண்ட்ரியாவும். அதனால் அதை செமி ஆட்டானமஸ் ஆர்கனல்போம். ஒரு யூகேரியாட்டிக் செல்லில், சைட்டோபிளாசத்தில், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தோட சர்ஃபேஸ்லாம் 80S ரைபோசோம் இருக்கும். மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளேயும் குளோரோபிளாஸ்டிக்குள்ளேயும் 70S ரைபோசோம்ஸ் இருக்கும், மறந்துடவே கூடாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம செல் த யூனிட் ஆஃப் லைஃபோட ரேபிட் ரிவிஷன் பார்த்துருக்கோம். உங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.